எங்க அம்மா ரொம்பவே ஒரு உழைப்பாளி. அவங்க இதுவரைக்கும் சாப்பிடாம கொள்ளாம கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு, ரத்தம் சிந்தி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஒரு நாள் கூட எங்க அம்மா தூங்கி நாங்க பார்க்கல. அந்த அளவுக்கு ரொம்பவே வலிமையான ஒரு லேடி எங்க அம்மா. கண்டிப்பா நான் உண்மையாலே எங்க அம்மாவ ரொம்ப மிஸ் பண்றேன். எப்படிதான் நாங்க இருக்க போறோம்னே தெரியல. ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லி அவங்களுடைய மகன், அதாவது ரீசென்ட்டா ஒரு நபர் இறந்திருந்தாங்க. ஸ்ரீ சாய் சில்க்ஸோடைய ஃபவுண்டரான ராஜுவோடைய மரணம் தான் இப்போ சோஷியல் மீடியாவே அதிர வச்சிருக்கு. ஏன்னா தன்னுடைய கணவனே மனைவியை கொன்று தன்னுடைய கணவனும் இறந்துட்டாரு. இதோடைய பின்னணி என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துடைய ஒரு தொகுப்பா தான் பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோ. இப்படிப்பட்ட ஒரு மரணம் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த கொன்ற நபர் இருந்திருந்தா கூட இதுதான் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவரும் இறந்ததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா அவங்க சர்க்கிள், க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற ஒரு சில நபர் அவங்கள பத்தியும் சொல்லியிருக்காங்க. நடிகை ஹேமா இவங்க அப்பவே அவங்களுடைய இறப்பு அப்பவே சொல்லியிருந்தாங்க, ஒரு பொண்ணு உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த இறப்புக்கு காரணம் அந்த பெண் தான் அப்படின்ட்டு. அந்த பெண் மேல ஏன் தவறான பழி போடுறீங்க, ஏன் எல்லாம் தப்பா பேசுறீங்க, இதெல்லாம் நல்லதே கிடையாது இப்படிலாம் அவங்க கொந்தளிச்சாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சில சம்பவம் நடந்திருக்கு. ஆமாங்க, நங்கநல்லூரை சேர்ந்த ராஜ் என்கிற நாகலட்சுமி அவங்களும் சரி அவங்களுடைய கணவரான சுப்பிரமணியன் இவங்க 2 பேரும் தான் இறந்திருக்காங்க. இப்போ இவங்களுடைய மரணம் ரொம்பவே ஒரு கொடூரமான சம்பவமா பார்க்கப்பட்டு வருது. அந்த வகையில அவங்களுடைய மகனான 2வது மகன் ரொம்ப எமோஷனலா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல தான் தன்னுடைய அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்றத உண்மையை சொல்லியிருக்கான். என் அம்மா வலிமையான ஒரு லேடி, ரொம்பவே ஸ்ட்ராங் லேடி. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எப்பவுமே ஒர்க்குன்னு ஓடிட்டே இருப்பாங்க. எங்களுக்காக ஓடினாங்க. ஒரு நாள் கூட அவங்க தூங்கி நாங்க பார்க்கல. ஒரு உண்மையான உழைப்பாளி அவங்க ரத்தம் சிந்தி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஐ லவ் யூ அம்மா, நாங்க எப்படி இருக்க போறோம் தெரியல, மிஸ் யூ அம்மான்ட்டு ரொம்பவே அந்த போஸ்ட் பார்க்கும் போதே எமோஷனல் ஆகுது. உண்மையாலே இவங்களோட இந்த மரண செய்தியை கேள்விப்பட்ட ஒவ்வொருத்தரும் இவங்க யாருன்னே தெரியல, இருந்தா கூட அதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த மரணம் கடன் தொல்லையால நடந்தது அப்படின்ட்டு நம்ம முதல் கட்ட விசாரணையில வெளியாச்சுன்னு கூட சொல்லியிருந்தோம். ஆனா அதே இப்ப போலீசார் 2ஆம் கட்ட விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சந்தேகத்தினால நடந்த ஒரு கொடூரம். ராஜுடைய மரணத்துல மர்மம் இருக்கு. ஏன்னா அவங்க இறந்த சமயத்துல வீடு திறந்ததாகவும், ஏன்னா 2 பேருமே உள்ள இறந்திருக்காங்க போது எப்படி வெளியே திறந்திருக்கும், ஓப்பனா தான் இருந்ததாம். சோ 3வது நபர் யாரோ போயிருக்காங்க இப்படிலாம் கூட சந்தேகப்படுறாங்க. அந்த வகையில மறைந்த ராஜியை சந்தேகத்தின் பேர்ல தான் இப்போ ஒவ்வொரு விஷயமா அவங்களுடைய கணவர் நினைச்சு பார்த்து அவங்களை வெட்டி கொண்டிருக்காரு அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டு வருது. ஸோ ஆனந்தி இருக்காங்கல்ல, இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா ஃபேமஸா இருக்க லக்ஷ்மி புட்டிக்கோட ஓனரான ஆனந்தி பிரகாஷ் இவங்க மறைந்த ராஜியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது நீங்க தான் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் என்கிட்ட ராஜி சொன்னாங்க. ஃபீல்ட்ல எப்படி வரணும்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்பவே யூனிக்கான விஷயங்களை பண்ணணும், அப்பதான் நம்ம ஃபீல்ட்ல வருவோம் அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன். அதாவது மென்னுக்கு ஈகோ வரவே கூடாது, அப்படி வந்தா குடும்பம் இப்படிதான் ஆகும். ஒரு செப்பரேஷன்ல இருந்தவங்க பிரிஞ்சே இருந்துட்டு இருந்திருக்கலாம். இந்த ஒரு வாரமா தான் அவங்க சேர்ந்து இருந்திருக்காங்க. அவங்க சேராம இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு ராஜி உயிரோட இருந்திருப்பாங்க. இந்த டாமினேஷன், இந்த ஸ்பேஸ், இது எல்லாமே கணவர்மார்கள் கொடுத்தாங்கன்னா மனைவி எப்போ வேணாலும் எந்த நேரத்துல யார்கிட்ட பேசினா என்ன, அவங்க பிசினஸ் பண்றாங்க, ஸோ வெண்டாஸ் இருப்பாங்க, நிறைய இவங்க கூட இந்த பார்ட்னர்ஸ் இருக்கலாம், எல்லாருமே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ டைம் ஒன்று இருக்கு, அது எந்த டைம்ன்றத அவங்க டீம் தான் முடிவு பண்ணணும். அப்படி இருக்கும்போது எனக்கு கூட தான் 12 மணிக்கெல்லாம் கால் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா அந்த பொண்ணு இந்த நேரத்துக்கு எவ்வளோ பெரிய ஆளா வந்திருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு ஆசைப்பட்டது ஃபீட்ல எப்படி வரணும்னு கேட்டாங்க. ஆனா அவங்களுடைய மரண செய்தி தான் இப்போ எல்லா பக்கத்துலயும் ஃபீட்ல எனக்கே வந்தது. அதுக்கு கேட்கும் போதும் பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது. ஒரு யாரை நம்புறது, யாரை உண்மை, என்னை சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஃபேக் யாரு ட்ரூ யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லார் கூடயும் நல்லா பேசுவாங்க, நல்ல ஒரு பொண்ணு, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, இருந்தாலும் ஏதாவது அச்சீவ் பண்ண அவங்களுடைய பசங்களுக்காக தானே அவங்க ஓடினாங்க. அதை ஏன் அவர் புரிஞ்சுக்காம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ இது நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதை யாராவது பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஒய்ஃப் எதுக்கு சம்பாதிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. அவங்க மேலே வராங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியும் மேலே வருதுன்னு அர்த்தம். ஸோ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க வெளியே போகிறாங்கன்ற பட்சத்தில் வீட்டு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை தப்பாகவே நினைக்காதீங்க. நம்ம வீடு, நம்மளுடைய இடத்த நம்ம தான் பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும், ஒய்ஃபையும் பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், எல்லாம் நீங்கள் அப்படி நினைங்க. இப்போ பொண்ணுங்க வீட்டில் இருக்கும்போது அப்படி தானே நினச்சி பண்ணுறாங்க. ஏன் ஆண்கள் மட்டும் இப்படி தப்பாக பார்க்குறீங்க, வீட்டு வேலை ஏன் ஆண்கள் செய்யக்கூடாதா, இப்படிலாம் அவங்க கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. உண்மையாலே இவங்களுடைய ஒரு கேள்வி, ஆதங்கம் நியாயமான ஒரு விஷயம்தான். அவங்க வளர்ச்சியை பிடிக்காதவங்க ஒரு சிலர் இப்படி சில விஷயங்களை தவறாக பேசினாலும் கூடவே இருக்கிறவங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு பொண்ணு மேலே வந்துட்டா போதும் அதுக்கு இல்லாத பேர் வைக்கிறது, தேவையில்லாத
தேவையில்லாத விஷயங்கள், நீ மாறிட்ட, நீ இப்படி ஆயிட்ட, அப்படி ஆயிட்ட, இவங்க கூட க்ளோஸ் ஆயிட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு திணிக்காதீங்க. அவங்கள ஃப்ரீடம் கொடுங்க. அவங்க ஃப்ரீயா இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டா மட்டும்தான் இருக்கணும். இப்படிலாம் ஆனந்தி பிரகாஷ் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னொரு அவங்க கூட க்ளோஸா இருந்தா ஒரு யூடியூபர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ராஜ்கிட்ட பிடிச்ச ஒரே விஷயம், எனக்கும் அவளுக்கும் இருந்த 3 வருட பழக்கம், அவ என்னதான் மாடர்னா இருந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னல் லுக் அவ காட்டுவா. ஒரு ட்ரெஸ்ஸை அவ வியர் பண்ணி காட்டுறா அப்படின் போது அவ போட்டிருக்க ட்ரெஸ் மேலதான் போட்டு காட்டுவா. எந்த இடத்துலயும் ஆபாசமா எந்த இடத்துலயுமே அவ வீடியோ எடுத்து போட்டதே இல்லை. ஸோ அவ ரொம்பவே மெயின்டைன் பண்ணுவா, ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணுவா. அப்போ நாங்க சொல்லுவோம், உன்னுடைய சீக்ரெட் என்ன, நீ சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும்ல, நீ சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதை எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தா. அவளுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி சாரி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லம் கொடுத்தா நல்லா இருக்கும்ட்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து 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 பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு பெரிய ஆன்டிக் ஜுவல்லரி நகைக்கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்லாம் அவ ஆசைப்பட்டா. அந்த ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. அவ ரொம்ப அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, அதுவும் நடக்கல. இப்ப எல்லாம் எதுவுமே இல்லாம, அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம அந்த குழந்தைங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி தவறா பேசுறீங்க? அவளுக்கு எப்படி எல்லாரும் அவ மேல தப்பு சொல்ல முடியும்? ஒரு பொண்ணு வளர்ந்துட்டா அந்த பொண்ணு தப்பா பேசுவீங்களான்ட்டு கேள்விகளை சரமாரியா கேட்டிருக்காங்க. உண்மையாலே மேக்சிமம் பெண்கள் மேலதான் தவறு சொல்றதுதான் இந்த சமுதாயம் முன்னாடி வருது. என்னதான் அந்த பொண்ணு அந்த ஆண் கொன்னாலும் அந்த ஆண் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்றது யாருமே புரிஞ்சுக்கல. அந்த ஆண் இந்த ஈகோ கிளாஷா இருக்கலாம், டாமினேட் பண்றா, அவ எப்படி இவ்வளவு சம்பாதிக்கலாம், ஊர்ல இருந்து என் கூடயே இருந்து சரி பிரிஞ்சு இருந்தோம், இப்ப சேர்ந்து இருக்கிறோம், நம்மளும் சேர்ந்து அந்த பிசினஸ பாத்துக்கலாமே, இப்படிலாம் ஏன் அந்த ஆண்களுக்கு தோண மாட்டேங்குதுன்னு தெரியல. அவளை எப்படியாவது கீழே தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க. அவ கீழே விழுந்தா நீங்களும் தானே உங்க ஃபேமிலியோட விழ போறீங்க. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியல. சில ஆண்கள் பல பெண்களுடைய வளர்ச்சி பிடிக்காம இப்படிதான் இருக்காங்க. சமீப காலமா இந்த மாதிரி கொடூரமான மரணங்கள் எல்லாமே இப்போ பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும், புரிஞ்சுக்கணும், இதை பத்தி அதிகமா பேசணும். ஒரு பொண்ணு பையன் கிட்ட பேசுறான்னா அவங்களுக்கு தெரியும் லிமிட் என்னன்ட்டு. சொல்லித்தர அளவுக்கு அவங்க சின்ன குழந்தைகள் 42 வயசு ஆகுது, இத்தனை பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா பிசினஸ்ல இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு தெரியும். 2 ஆண் பிள்ளைகளை வச்சிருக்காங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல எல்லாமே அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு பையன் கூட பேசணும், அதனால கோவப்பட்டான் வெட்டினான்ட்டு என்னென்னவோ கதை கட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கவே முடியல, பார்க்கவும் பிடிக்கல. ஸோ யாரும் பெண்களை மட்டுமே குறை சொல்லாதீங்க, பெண்களை மட்டும் தவறா பேசாதீங்க. அதுக்காக எல்லா ஆண்கள் மேலேயும் நம்ம தவறு சொல்லலை. அதே மாதிரி பெண்கள் எல்லார் மேலேயுமே இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்ல. ஸோ அவங்களுக்கு தெரியும், அவங்க வயசுக்கோ அவங்களுடைய அனுபவத்துக்கோ அவங்க பிரிஞ்சு இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உதவி செய்யாம பல பேரும் இருந்திருப்பாங்க. அந்த நிலைமையில அவங்க குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. டீச்சர் வேற, பல குழந்தைங்களை, பல ஆசிரியர்களை, பல டாக்டர்ஸ், பல இன்ஜினியர்ஸை உருவாக்குற ஒரு தொழிலை இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை ஒரு சர்வீஸாவே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து தான் பிசினஸ் வந்தது, நம்ம எல்லாம் பார்த்துருந்தோம். உண்மையாலே இவங்களுடைய மரணம் ஒரு பாடமா தான் இப்ப இருக்கு. யாரும் பெண்களை குறைவா எடை போடாதீங்க, தவறா பேசாதீங்க. இவங்களுடைய இந்த மரணத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.